ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிசி ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம புடலங்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். புடலங்காய் கூட்டு பொரியல் செஞ்சு கொடுத்தா யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வறுவல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வறுவல் செய்கிறதுக்கு ஒரு புடலங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி ஒரு பெரிய வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை தழை எடுத்து வச்சு இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் காஞ்சதுக்கப்புறம் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு போட்டோன்னே அதிலே ஜீரகத்தையும் போட்டுக்கலாம். இப்போ கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் கருவேப்பிலை தழையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதில் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். இதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கிப்போம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற புடலங்காயை இதில் ஆட் பண்ணிக்கலாம். புடலங்காவை சேர்த்து இந்த எண்ணெயிலேயே நல்லா கலந்து வேக விடலாம். கொஞ்ச நேரம் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கலாம். இதிலே ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வதக்கிப்போம் எண்ணெயிலே புடலங்காயை. இப்போ இந்த அளவுக்கு நம்ம புடலங்காய் வதங்கினதுக்கப்புறம் புடலங்காய்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கிக்குவோம். வதக்கினதுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நிறையா சேர்த்துறாதீங்க, கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் தண்ணி. தண்ணி ஆட் பண்ணோன்னே இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நடுவில் ஓப்பன் பண்ணி அப்பப்போ கிண்டி விட்டு வேக விடலாம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. இப்போ புடலங்காயும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் குழம்புத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதில் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ நல்லா கிளறிக்கலாம். இப்போ மசாலாவெல்லாம் சேர்த்து சிம்மில் வச்சு தான் நம்ம நல்லா வதக்கிக்கணும். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது கருகுன ஸ்மெல் வந்துடும். அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் ஸ்லோ ஃப்ளேமில். கொஞ்ச நேரம் வதங்கிட்டோம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கிட்டோம். இப்போ லாஸ்ட்டாக 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஃப்ளேவருக்காக இதை ஆட் பண்ணிக்குவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் லாஸ்ட்டாக சேர்த்து.
ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். புடலங்காய் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.